வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எபிசோட் 16. ஆல்ரெடி 15 எபிசோட் முடிஞ்சிருக்கு. அது 15 டாபிக் முடிஞ்சிருக்கு. அடுத்த டாபிக் நம்மளுடைய இயர் புக்கில் கொடுத்துருக்கூடிய அடுத்த டாபிக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அரண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திருநங்கைகளுக்கான ஒரு தங்கும் விடுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். தோழி விடுதின்னு ஒன்று இருக்குது. அதை பணிபுரியும் பெண்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. முக்கியமான பெருநகரங்களில் ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டிட்டு அதில் குறைந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பெண்கள் பணிபுரியும் பெண்களுக்காக அவங்க ஹாஸ்டல் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்கு அரசு சார்பாக ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தி கொடுக்குற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோழி விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மூன்றாம் பாலினத்தவராக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தங்கும் விடுதியும் இதர பிற வசதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தொழில் போன்ற கல்வி போன்ற விஷயங்களையும் சரி, பாதுகாப்பு ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண். ஓகேங்களா, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண் சொல்லக்கூடிய இந்த தங்கும் விடுதி அப்படின்னு சொல்லலாம். திருநங்கைகளுக்கான இல்லம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, ரைட், ஓகே. இது சென்னை மற்றும் மதுரையில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக பல்வேறு மாவட்டங்களில் இது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மனோரமா புக்கில் தான் அது இருக்குது. அரண் திருநங்கைகளுக்கான இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அரசு வந்து சமூக நல சார்ந்த திட்டங்களை பற்றி விவரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே நம்ம 1 by 1 கொடுத்தோம்னா டிஸ்கிரிப்டிவாக எழுதும்போது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரண் திருநங்கைகளான இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திருநங்கைகளுக்காக பாதுகாப்பு மற்றும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த ஆதரவான வாழ்விட சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு அரண் இல்லம் எனும் சிறப்பு மையங்களை நிறுவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான உரிய மரியாதை அல்லது மதிப்பு, அந்த ஆதரவான ஒரு வாழ்விட சூழல், சரிங்களா, எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஒரு வாழ்விட சூழலை உருவாக்கும் அந்த ஒரு நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் அரண் இல்லம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சென்னையிலையும் சரி மதுரையிலும் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஷெனாய் நகர் என்ற பிளேஸில் இருக்குது. அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் அண்ணா நகர் என்ற பிளேஸில் இருக்குது. அப்போ 2 பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண டேட் முக்கியம். எப்போ இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி போன வருஷம் அக்டோபர் 13 தான் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறநிலை இல்லத்திற்கான தேவை என்ன நீடு இருக்குது, எதுக்காக வந்து பார்த்தோன்னா திருநங்கைகளுக்கு நம்ம அரண் இல்லம் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாலின அடையாளம் காணும் பருவத்தில் பயம் மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பம் மற்றும் கல்வியிலிருந்து விலகி ஆதரவற்ற நிலையில் நகரங்களுக்கு வருகின்ற திருநங்கை மற்றும் திருநங்கை மட்டும் கிடையாது, திருநம்பிகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்கள பாதுகாக்கவும் அந்த ஆலோசனை வழங்கவும் அறநிலம் அவசியமாகிறது. அப்போது வாட் ஆர் த நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது கரெக்டாக அப்படியே கோர்வையாக கொடுக்கலாம். அதாவது திருநங்கைகளாக மாறக்கூடிய அந்த நபர்களும் சரி, திருநம்பிகளாக மாறக்கூடிய அந்த நபர்களும் சரி, அவங்களுக்கு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு என்பது இருக்கும். அந்த புறக்கணிப்பை தவிர்ப்பதற்காகவும் அந்த புறக்கணிப்பிலிருந்து அவங்கள மீண்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வாழ்விட ஒரு சாதாரணமான வாழ்விட சூழலை அவங்களுக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அரண் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செயல்பாடு என்னன்னு சொல்லிட்டு எப்படி அது செயல்படும், இந்த அரண் இல்லம் எப்படி செயல்படும், எப்படி அது எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட 18 வயதிற்கு மேற்பட்ட திருநம்பி மற்றும் திருநம்பி வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் முதல் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை இங்கே தங்கிக் கொள்ளலாம். சரிங்களா, அப்போது குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட இது மாதிரி மாறக்கூடிய திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, திருநம்பிகளாக இருந்தாலும் சரி, வீட்டு சமூக காரணங்களுக்காக புறக்கணிப்பாங்க. அப்படி புறக்கணிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 வீக் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். 1 வீக்லேருந்து 3 இயர்ஸ் வரையும் அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி உங்களுக்கான அந்த பாதுகாப்பான சூழலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொள்ளலாம். சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது செயல்படும். அந்த என்ன மோட்டோ என்ன எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அடுத்தது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உணவு இருக்கும், அவங்களுக்கான உடை மற்றும் இருப்பிடம். சரிங்களா, பேசிக் நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு தருவாங்க. அதான் உணவு, உடை, இருப்பிடம் 3மே அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் தென் பள்ளி மற்றும் கல்லூரிகள், இந்த மாதிரி பிரச்சனைகளால் பள்ளி மற்றும் கல்லூரியில் இடை நின்றவர்கள், சரிங்களா, அப்போ கண்டினியூ பண்ண முடியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்வியை தொடர உதவி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக உரிய கல்வி நிறுவனங்களை படிப்பதற்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா,
உயர்கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி மற்றும் சுயதொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல். உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுனாலும் ஓகே, சேம் டைம் நம்ம தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த நர்த்தகி நடராஜன் என்பவர் தான் முதல்ல திருநங்கை என்ற சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருநங்கைகள் என்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நர்த்தகி நடராஜன் சொல்லக்கூடிய அவங்களும் திருநங்கை தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணாங்க, கோட் பண்ணாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்நாடு அரசியல் அதிகாரபூர்வமாக இது பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? அது எப்படின்னா, நர்த்தகி நடராஜனால் உருவாக்கப்பட்ட திருநங்கை என்ற வார்த்தை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து அவங்க 3ஆம் பாலினத்தவரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் தப்பான வார்த்தைகள் சொல்லி அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக திருநங்கைகள் என்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாரு. சேம் டைம் இந்தியாவிலேயே முதலாக தமிழகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, திருநங்கைகள் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அந்த திருநங்கைகள் நல வாரியம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான வினா. சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை வழங்குவாங்க. இந்த மூலமாக அந்த ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 ஓய்வூதியம். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிலிமினரி ஆஸ்பெக்ட்லேயே கேட்கப்பட்ட ஒரு வினா. அடையாள அட்டை கொடுக்கறது, அந்த ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஓய்வூதியம் தராங்க, எப்படி ஓல்டேஜ் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தராங்களோ, முதியோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் தராங்களோ, அதே போல் ஆதரவற்ற பெண்களுக்குமே ஓய்வூதியம் தராங்க. அதே போல் வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து திருநங்கைகளுக்கும் ஒவ்வொரு அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கும் மாதம் 1500 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு தருவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் அவங்களுக்கு குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக வீட்டு மனை பட்டா கொடுக்குறாங்க, மருத்துவ காப்பீடு தராங்க, தையல் இயந்திரம், சுயதொழில் செய்ய விரும்பலைன்னா தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க, சொந்த தொழில் தொடங்க மானியம் வழங்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு செயல்படுத்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரண், இதோட அடிஷனல் சொல்லலாம். அப்போது சமூக நல திட்டங்களை பற்றி விவரம் கேட்டாலுமே சரி, அல்லது 3ஆம் பாலினத்திற்கு தமிழ்நாடு அரசு கொண்டு உள்ள அந்த முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஒவ்வொன்றா வந்து பார்த்தா 1 by 1 எழுதுனா நம்ம ஈஸியாக இருக்கும். கடைசியாக அரண் அப்படின்னு சொல்லிட்டு 2025 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்டாக இது இருக்கும். இதுதான் அரண் அப்படின்னு சொல்லி. அரண்னா ஒன்றுமே இல்லை, இப்போ திருநங்கைகளுக்கான ஒரு தங்கும் விடுதி, இலவச தங்கும் விடுதி தான் வந்து பார்த்தா இந்த இடம். அந்த வந்து பார்த்தா எங்கெங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷெனாய் நகர்லையும் அண்ணா நகர்லையும், மதுரை அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர் கிடையாது, மதுரை அண்ணா நகர்லையும் சென்னையில் ஷெனாய் நகர்லையும் வந்து பார்த்தா அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.